சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ட்ரை பண்றான், அது தெரியாம அவனை நல்லவன்னு நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்காங்க. நாம சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அஞ்சலி, வாங்க சார். எதுக்கு சார் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. இது உங்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல அஞ்சலி, நேர்ல வந்து சொல்ல வேண்டிய விஷயம். Wish you happy birthday அஞ்சலி. என்ன அஞ்சலி, பர்த்டே விஷ் பண்றேன், எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறீங்க? இல்ல சார், இன்னைக்கு என் பர்த்டேங்கிறதே நான் மறந்துட்டேன். இன்னைக்குதான் என்னோட பர்த்டேங்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஏன் அஞ்சலி அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சோசியல் மீடியால உங்க அக்கவுண்ட் இருந்தாலே உங்க பர்த்டே என்னைக்குன்னு அதுவே இப்போ எல்லாருக்குமே சொல்லிடும். அப்படிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, உங்க கரண்ட் போட்டோஸ் எதுவுமே அதுல இல்ல? இல்ல சார், அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்ல. சரி, இன்னைக்கு ஈவினிங் உங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண கேக் வெட்டுறோம், ஓகேவா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். ஏன்? இல்ல சார், என் லைஃப்ல அப்படிலாம் நான் என் பிறந்த நாளை கொண்டாடினதே இல்ல. அதான். அப்ப இந்த வருஷம் கொண்டாடுவோம். இல்ல சார், வேண்டாம் சார். ஏங்க இது வரைக்கும் கொண்டாடினது இல்லன்னு சொல்றீங்க, அப்ப இப்ப கொண்டாடலாம்னு சொல்றேன், அதுக்கே வேணாம்னு சொல்றீங்க? இல்ல சார், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அஞ்சலி, லைஃப்ல ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் நடக்காமலே அதை நம்ம பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் உங்களுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்றேன், நீங்க வந்து கேக் மட்டும் வெட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே பிடிக்கும். சார், இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? அஞ்சலி, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க பேசிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு உங்க பர்த்டே, அத நாம சிறப்பா செலிப்ரேட் பண்றோம். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகே? ஐயோ சார். அப்புறம் அஞ்சலி, எனக்கு ஒரு டவுட். என்ன சார்? இல்ல, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உங்க பர்த்டே அன்னைக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவர் இன்னைக்கு கூட உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ண மாட்டாரா? சாரிங்க, அவர் உங்களுக்கு விஷ் பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கும், அதனால தான் கேட்டேன். இல்ல சார், அவர் என் பிறந்த நாளை மிஸ் பண்ண மாட்டாரு. அப்போ இன்னைக்கு அவர் கால் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு சார். ஏங்க? அவருக்கு என்னோட ஃபோன் நம்பர் தெரியாது சார், என் நம்பரை மாத்திட்டேன். ஏங்க அப்படி பண்ணீங்க? அவர் எப்பயாவது உங்களை கூப்பிடுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? சார், அது முடிஞ்சு போன விஷயம் சார். இல்ல அஞ்சலி, முடிஞ்சு போனதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அப்படி இருந்தா இந்த உலகமே இயங்காது. எல்லா முடிவுல இருந்தும் நிச்சயமா ஒரு ஆரம்பம் இருக்கும். நீங்க ரொம்பவே நல்லவங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. இந்த பிரபஞ்சம் என்னைக்குமே கெட்டது பண்ணாது. நீங்க வேணா பாருங்க, நீங்களே எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல உங்க ஹஸ்பண்ட் உங்களை தேடி வந்து உங்களை கூட்டிட்டு போவாரு. இத நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லல. நல்லது நினைக்கிற யாரையும் இந்த பிரபஞ்சம் கைவிடாது அஞ்சலி. இத நான் உங்க பர்த்டே விஷா சொல்றேன், கண்டிப்பா இது நடக்கும். அப்படி அவர் உங்களை கூட்டிட்டு போறப்ப நீங்களே என்கிட்ட வந்து சொல்லுவீங்க, நீங்க சொன்ன மாதிரியே பழிச்சிருச்சு சார்னு. இத நான் உங்க பர்த்டே விஷஸா சொல்றேன், கண்டிப்பா இது நடக்கும். சரி, ஈவினிங் கண்டிப்பா வந்துருங்க. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, பாய்.
அக்கா என்னக்கா இது? உங்களுக்கே இதெல்லாம் ஓவரா தெரியல? வீட்ல வேலை செய்யறவளுக்கெல்லாம் போய் யாராவது பிறந்த நாள்னு கேக் வெட்டுவாங்களா? இதெல்லாம் உன் வீட்ல மட்டும்தான்க்கா நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது என் கழுத்தை நானே வெட்டிக்கலாம் போல இருக்கு. நீ எதுக்குடி இவ்ளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? என்னக்கா இதுக்கெல்லாம் ஆக்சுவலா நீ தான் டென்ஷன் ஆகணும். ஆனா நீ என்னடானா என்ன போய் நீ ஏன் டென்ஷன் ஆகுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், நான் எதுக்குடி டென்ஷன் ஆகணும்? இங்க பாரு பத்மா, நமக்கு பிடிக்காத ஒண்ணு நடக்கும் போதெல்லாம் எல்லா நேரமும் அதை தடுக்கணும்னு நினைக்க கூடாது. சில நேரம் அப்படி நடக்கும்போது எப்படி நமக்கு சாதகமாக்கிக்கணும்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சா தடுக்கிறத விட பெஸ்டான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கு. என்னக்கா சொல்ற? ஆமா பத்மா, கேக்க வெட்டுட்டோம், சந்தோஷமா என்ஜாய் பண்ணி அவளோட பிறந்த நாளை கொண்டாடட்டும். அது முடியும் போது அந்த பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாட்டமா முடியாது, ரணகளமா முடியும். அக்கா என்னக்கா பண்ண போற? என்கிட்ட கொஞ்சம் சொல்ல. அக்கா இதுல நம்ம மாப்பிள்ளைக்கு ஒன்னும் ஆயிடாது இல்ல? அடியே, 500 கோடி தங்கம் அவரு. அவருக்கு ஏதாவது ஆக விட்டுருவனா நானு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. குணா, குணா, நாட்டாம வந்துருச்சு. இது எதுக்குக்கா இப்ப வந்து கதவை தட்டிட்டு இருக்கு? வேற எதுக்கு வந்திருக்கோம்? அந்த டிராமாக்காரியோட பிறந்த நாளை சிறப்பா சிறப்பிக்க நம்மள கூப்பிட வந்திருக்கோம். வா. வாங்க நீ. எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சியும் அப்படி என்னதான் குசு குசுன்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பீங்க? அது ஒண்ணும் இல்ல நீ, நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ சரி, வாங்க கேக் வெட்டலாம். வா வாங்க.